அப்படின்னா பையன் பெரிய கிரகப்பிரவேசம் பண்றான். பண்ணும்போது ₹1,00,000 60 லட்சத்துக்கு கோடி வீடு வாங்கியிருக்கான். ஆனா கிரகப்பிரவேசம் பண்ண அவங்க அப்பா அம்மா உட்கார், அப்ப நீங்க சங்கல்பத்துக்கு உட்காருங்க. நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணும் போது வீட்டுல இருக்கிற பெரியவங்களுக்கு உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு அதாவது அவங்களோட கௌரவத்தை கொடுத்து சந்தோஷப்படுறானே புத்திரன், அவனே நல்ல புத்திரன், பெரியவங்களுக்கு கூட சந்தோஷப்படுறானா நம்ம குருக்கள் நம்ம மத்வாச்சாரியர் என்ன பண்றாரா, பகவான் திருப்தி அடைஞ்சா நம்ம திருப்தியாரா. அப்ப அவர் ஹரி சர்வோத்தமாங்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹரி சர்வோத்தமா வாயு ஜீவோத்தமா ரெண்டையுமே சேர்த்து பண்ணணும்னே நம்ம ஹரிவாயு ஸ்திதியை பிடிச்சிருக்கோம். நம்ம அந்த ஹரிவாயு ஸ்திதியை பிடிச்சதோட சக்தி இன்னைக்கு நம்மளுக்கு எல்லாரும் கனகரம் பண்ணிட்டு இருக்குன்னா இந்த மத்வநாமம் எப்பேற்பட்ட மத்வநாமம், நம்மளுக்கு அப்பேற்பட்ட ஒரு பலம் ஒரு சக்தி நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு எல்லாருக்கும் கிடைக்கணும்னா கிடைக்குமா அப்படின்னா அவர் எப்பேற்பட்ட பலவன் அவன் சொல்றாரு. கரதிந்த சிசுபாவநாத பீமன பிடலு ಗಿರಿ ಒಡೆದು ಶತಶೃಂಗವೆಂದೆನಿಸಿತು ಹರಿಗಳ ಹರಿಗಡಿಂ ಕರಿಗಳ ಕರಿಗಡಿಂ அரவ வீரனுக்கு சுரன் அருள் சரியே. எப்பேற்பட்ட பகவான், எப்பேற்பட்ட பலம் பகவானுக்கு இருந்ததுன்னா யானையை வச்சு யானையை அடிக்கக்கூடிய ஒரு பெரிய பலம் பீமனுக்கு இருந்துதான். எப்பேற்பட்ட ஒரு சஞ்சீவி பர்வதத்தை எடுத்து அப்படியே எந்த இடத்துல கொண்டு வச்சாரோ அதே இடத்துல கொண்டு போய் சேர்த்த ஒரு பலம் இருந்ததுன்னா அப்பேற்பட்ட புத்திர் பலம் விஷோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் நம்ம குழந்தைகளுக்கு கண்டிப்பா தேவை. ஏன்னா கலியுகத்துல எங்க நம்மளுக்கு ஆபத்து ஏற்படுதுன்னு தெரியல. நம்ம குழந்தைகளை ரட்சணை பண்ணணும், நம்ம குழந்தைகள் பத்திரமா இருக்கணும், நாளைக்கு நல்ல சௌக்கியமா இருக்கணும்னா அப்பேற்பட்ட பலம் ஆரோக்கியம் கொடுக்கக்கூடியது யாருன்னா வாயு பகவான் மட்டுமே. ஏன்னா அபமிருத்தி பரிகரிசுவது அப்படின்னு ஜெகநாதாசர் பலஸ்ருத்திலே கொடுத்திருக்காரு. அபமிருத்தி பரிகாரம் பண்ற ஒரு சக்தி வாயு பகவானுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டா வாயு அனிலம் அமிர்தம்னு வேதம் சொல்லுது. ஏன்னா வாயுவே அமிர்தம், அவன் கொடுத்ததெல்லாம் அமிர்தம், அவன் சொன்னதெல்லாம் அமிர்தம். அப்பேற்பட்ட அவருடைய சிஷ்ய பரம்பரை டீகாச்சாரியத்தை கொடுத்தது ஸ்ரீசுதா, ஸ்ரீசுதானாலே அமிர்தம். ஆனா அப்பேற்பட்ட சுதா பானத்தை விட்டு வேற சுறா பானம் குடிச்சிட்டு இருக்காங்க நம்ம பசங்க. மாதவ பசங்க அப்பேற்பட்ட பானத்தை கொடுத்து அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்களே. மத்வராயிர ஸ்மரணை குடகோட்டி உத்தரனே மத்வராயிர தியான அமிர்தா பானா, அந்த மத்வராயிர தியானமான அமிர்தா பானத்தை விட்டுட்டு வேற பானங்களை குடிச்சு நம்ம பசங்க இருக்காங்கன்னா அதை காப்பாற்றக்கூடிய பெரிய பொறுப்பு நம்ம ஸ்திரீகளுக்கு இருக்கு. வைகுண்டத்துல சாட்சாத் மகாலட்சுமி வைகுண்டத்தோட பின்வாசல்ல உட்கார்ந்து இருக்காளாம். ஒவ்வொரு திக்குக்கும் ஒரு காவலர்கள் இருக்காங்க. மகாலட்சுமி சாட்சாத் பின்வாசல்ல உட்கார்ந்து இருக்காளாம். ஏன்னா வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வழி தப்பி பின்னாடி வழியா போயிடக்கூடாதுன்னு காப்பாத்துறான். ஏன்னா அப்பேற்பட்ட லட்சுமி அங்க பண்றாங்கன்னா நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்திரீகளோட பெரிய பொறுப்பு நம்மளுக்கு இருக்கு. அப்பேற்பட்ட ஸ்திரீகள் வீட்டுல இருக்கிற குழந்தைகள் வழி தப்பி போகாம நம்மளோட இருக்கணும்னா அது வாயுஸ்துதி ஹரிவாயுஸ்துதி மத்வநாம பாராயணம் இந்த வீடுகள்ல பண்ணக்கூடிய ஜப மூலமாகவே கிடைக்கும். ஆனா அப்பேற்பட்ட வாயுபவனே அவதாரம் பண்ணார். திரேதையலை ரகுபதிய சேவமாடுவனெந்து வாதசுத்த ஹனுமந்த நெந்தெனிசிதா. அவர் சும்மா அவதாரம் பண்ணல, நம்மள மாதிரி பாப புண்ணியம் அனுபவிக்கணும் அவதாரம் பண்ண அவர் பண்ண அவதாரம் பகவானுடைய சேவம். பிரதமோ ஹனுமான் நாம துதியோ பீமையை வச்ச பூர்ண பிரக்ய ஸ்திதியஸ்து பகவத் காரிய சாதகா. எப்பேற்பட்ட லோகம் சத்தியலோகத்துல வைகுண்டத்துக்கு அடுத்து சத்தியலோகம் தான் சிரேஷ்டமான லோகமா. அது ஏசி ரூம்ல பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல் இருக்கிறவனை கலியுகத்துல சாக்கடை மாதிரி சாக்கடத்துல உட்காருப்பான்னு சொன்ன மாதிரி. ஆனா அந்த மத்வாச்சாரிய வேதவியாசருடைய ஆகியன்னு சொல்லிட்டு நம்மளை எல்லாம் உத்தாரம் பண்ணணும்னு வந்திருக்காருன்னா நம்ம வீடை விட்டுட்டு வாரத்துக்கு ஒரு நாள் ஏசி ரூமை விட்டுட்டு 1 மணி நேரம் வீடுகளில் போய் பாராயணம் பண்ணக்கூடாதா? நம்ம சொன்ன மாதிரி வீடுகளை இன்னொரு சேமத்துக்காக பாராயணம் பண்ணக்கூடாதா? மத்வரு நாங்க மாத்திரம் சொல்றோமே, அந்த மத்வாச்சாரியார் பண்ண ஒரு பெரிய காரியம் அது ஒரு சின்ன காரியம் அணில் மாதிரி ஏறி ராமருக்கு பண்ண மாதிரி நம்ம பண்ணக்கூடாதா? அது கண்டிப்பாக பண்ணணுங்கிறது பிரார்த்தனை. இப்பேற்பட்ட அனுகிரகம் பகவான் பண்ணிருக்காருன்னா ஐயோ இது ரொம்ப சிரமமாச்சே, வீடு வீடா போனமே, ஞானம் சும்மா கிடைக்காது. என்ன வாயு பகவான் சொல்றாரு, தரணி கபி முகவாகி சப்த சாஸ்திரவ படிசி உறவனிசி இந்து முந்தாகி நடதா. வாயு பகவான் காமிக்கிறாரா ஞான சம்பாதனம் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லப்பா. எப்படி பண்ணணும்? சூரியனுக்கு முன்னாடி தகதகா நெருப்பு கொதிக்குது. அப்பேற்பட்ட சூரியன் முன்னாடி பின்னாடி சூரியனோட வேகத்துக்கு போகவே முடியாதா? முன்னாடி முகவாகி சப்தஷா முந்து ஹிந்து முந்தாகி அப்படிங்கிறான். சூரியன் முன்னாடி வருதா பின்னாடி போகுதா? ரிவர்ஸ் கீர்ல அவ்வளவு ஃபாஸ்ட்ல யாராலையும் போக முடியாது. அப்பேற்பட்ட ரிவர்ஸ் கீர்லயும் ஃப்ரண்ட் கீர்லயும் சூரியனை பார்த்து அவ்வளவு சாஸ்திரத்தை படிச்சிருக்காருன்னா அவர் படிச்ச சூரியன் இல்ல, சூரிய அந்தர்யாமியால் சவித்ருநாமக்க லட்சுமி நாராயணர் காயத்ரி ஜபத்தோட மகிமையை சொல்றாரு இங்க வாயு பகவான். சூரியன் இருந்து பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்றாரு. தியோயோனக பிரச்சோதயாத்துன்னு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளுக்கு சகாலத்துல ஒரு உபநயனத்தை பண்ணி காயத்ரி ஜபத்தை பண்ணுன்னு சொல்லக்கூடிய பெரிய பொறுப்பு ஸ்திரீகளுக்கு இருக்கு. சரியான நேரத்துல காயத்ரி ஜபம் பண்ணட்டும், சரியான நேரத்துல உபநயனம் பண்ணட்டும். அந்த குழந்தைகள் புத்திவந்தனா இல்லைன்னா நல்ல புத்தி கிடைக்குது. எப்பேற்பட்ட புத்தி வந்தான்னா அவர் சொல்றாரு, ಮುಖದಲ್ಲಿ ಕಿಂಚಿತಪ ಶಬ್ದ ಇವಾಗಿಲ್ಲೆದ್ದು ಮುಖ್ಯ ಪ್ರಾಣನು ರಾಮನನು ಅನುಗರಿಸಿದಾ. எப்பேற்பட்ட வாயு பகவான்னா கிஷ்கிந்தீர ராமரை மீட் பண்றாராம். மீட் பண்ணும்போது பெரிய கான்வர்சேஷன் நடக்குது ராமருக்கும் அனுமந்தனுக்கும். அப்ப ராமர் சொல்றாரு, அகத்தியர் சொல்றாரா,
ಹನುಮಂತರ ನಾ ಪಾತೆ ಮುಖದಲ್ಲಿ ಕಿಂಚಿತಪ ಶಬ್ದ ಇವಾಗಿಲ್ಲೆಂದು அவன் பேசின ஒரு சப்தமாவது தப்பான சப்தம் இல்ல. நவ வியாக்கரண பண்டிதன் அவன். அப்பேற்பட்ட வாயு அவன் சொல்லின் செல்வன் நம்ம தமிழ சொல்றோம் இல்லையா, அவன் அனுகிரகம், அவன் ஆனந்த தீர்த்தர்னா அவனோட ஞானம் எவ்வளவு நிரம்பி வழியுதோ அந்த புத்தி பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் வாக்படுத்துவம் முடிக்கிறார். அப்பேற்பட்ட வாக்படுத்துவம் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு நல்லபடியா நல்ல ஒரு புத்தி. எப்பேற்பட்ட புத்தின்னா லௌகீக படிப்பு இந்த படிக்குதான் மெடிக்கல் படிக்கிறோம் இன்ஜினியர் படிக்கிறோம் இந்த ஜென்மாவோட முடிஞ்சு போச்சு. அது இல்ல, இந்த வாயுஸ்துதி ஹரிவாயுஸ்துதி மத்வராமா இந்த ஜென்மத்துக்கான ஒரு டெக்ஸ்ட் புக் இல்ல, நம்ம வைகுண்ட போனால படிச்சுட்டு இருக்கிற டெக்ஸ்ட் புக், ஜென்ம ஜென்மாதிகள டெக்ஸ்ட் புக்னா அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஞானம் புத்தி நம்ம குழந்தைகளுக்கு வரணும்னா அது வாயு பகவான் அனுகிரகத்தால மட்டுமே வரும். ஆரோக்கிய பத்தி சொல்லியிருந்தோம். எப்பேற்பட்ட வாயு பகவான்னா காலகால விஷயத்தை தான் குடிச்சு ஜீரணம் பண்ணி காமிச்சவர். பீமசேனா இருக்கும்போது அவருக்கு வச்ச துரியோதன வச்ச விஷத்தை ஜீரணம் பண்ணி காமிச்சவர். மத்வாச்சாரியா இருக்கும்போது 4000 படம் வாழைப்பழங்கள் எத்தனையோ பால் குடங்கள் அது ஜீரணம் பண்ணி காமிச்சவர். இப்படி பண்ணி காமிக்கிறார். அவருக்குள்ள இருக்கிற ஜடாரக்னிய விசேஷமாக இருக்கு. அது மட்டும் இல்ல, நம்மளுக்குள்ள இருந்து பிராணா அப்பானா வியானா உதாரா சமானா அத்தனை ஜீரணம் பண்ண வச்சுட்டு இருக்காரு. உள்ள இருந்து பண்ண வைக்கிற அந்த வாயு பகவான் நம்ம குழந்தைகளை தாரிதாயுசா இருக்க வைக்கணும்னு அவங்க அனுகிரகத்தால் மட்டுமே முடியும். இன்னொன்னு விசேஷமா சொல்றார், புத்திரர் இல்லாதவரும் சத்புத்திரர் எய்தவரும். சத்புத்திரா சொல்லிட்டு இருந்தவன் நரகத்திலிருந்து காப்பாற்றுற புத்திரர்கள் வேணுமா? ஏன்னா ஸ்ரீகளுக்கு பெரிய தர்மம் ஸ்ரீகிரபம் சொல்றோம். எப்பேற்பட்ட குழந்தைகளை வீட்டுக்கு வரணும்னா அப்பா அம்மா வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்காங்க எத்தனையோ ஹோமுக்கு. திரௌபதி சாட்சாத் திரௌபதி தேவி பாகவதத்துல சொல்றா, ருக்மணி கிட்ட ஸ்ரீ தர்மம் சொல்லிட்டு எப்பேற்பட்ட ஸ்ரீ திரௌபதிக்கு இருந்த லட்சக்கமான சேவகர்கள் இருந்தானா. ஆனா அத்தனை பேர் இருந்தாலும் அவங்க அத்தை குத்திக்கு பண்ற சேவை அவ மட்டுமே பண்ணுவாளாம். தன்னுடைய கணவர்கள் பண்ண பீமதேவருக்கு பண்ற சாட்சாத் பாரதி தேவி பீமதேவனுக்கு பண்ற சேவை அவ மட்டுமே பண்ணிட்டு இருந்தா. தன்னோட குழந்தைகளை சரியான வழிக்கு கொண்டு போற வேலையை அவ மட்டுமே பண்ணிட்டு இருந்தா. இன்னைக்கு சொல்றேன், நான் ஆபீஸ் டென்ஷனு வேலை போயிட்டேன், கிரஷ்ல விட்டுட்டு போறேன், ஹோம்ல விட்டு போறேன், குழந்தைகளுக்கு அங்க விட்டுறேன், பெரியவங்களை ஹோம்ல விட்டுறேன், என்னால எதுவுமே பண்ண முடியாது. சாட்சாத் பாரதி தேவி பண்ணி காமிச்சிருக்கா. ஆயிரக்கணக்கான சேவர்கள் அவருக்கு இருந்தும். அப்ப தந்தை தாய்களோட சேவையை ஒன்று ஸ்நானா ஒன்றுதாசர் சொல்றாரு. அப்ப தந்தை தாய்களை தானே ஹஸ்பண்ட் என் வீட்டுக்காரர் பார்த்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா அடுத்த ஸ்டேன்ஸாவே போட்டாரு. அவர் தெரிஞ்சிருக்கு அவருக்கு புத்ததாசருக்கு அத்தமாவர சேவையை ஒன்று ஸ்நானா போட்டாரு புத்ததாசர்னா. நம்ம தந்தை தாய்களை அத்தமாவரை காப்பாடணும் அப்படிங்கிற புத்தி நம்ம குழந்தைகளுக்கு வரணும் இல்லையா நாளைக்கு. அப்பேற்பட்ட சத்புத்திரர் எய்தவரும். எப்பேற்பட்ட சத்புத்திரன்? சத்புத்திரன் சாதாரண கிடைச்சிருவானா? சாதாரண கிடைக்க மாட்டார். ராகவேந்திர தீரனாகட்டும், ஸ்ரீபாதராஜராகட்டும், வியாசராஜராகட்டும், சாட்சாத் மத்வாச்சாரியர் அவதாரம் பண்ணணும்னா அவங்க தந்தை தாய்களை பத்தி கேட்கிறப்பட்ட 12 வருஷ காலம் அனந்தேஸ்வர கோயில்ல தபசு பண்ணியிருக்காங்க. சாட்சாத் அஞ்சனாதேவி 12 வருஷ காலம் வெங்கடாத்திரி தபசு பண்ணியிருக்காங்கன்னா நம்மளால ஏதோ தபஸ் பண்ண முடியுமானா இந்த ஹத்வராம ஹரிவாயுஸ்துதி பாராயணமே பெரிய தபசு. நம்ம குழந்தைகள் பண்ணக்கூடிய காயத்ரி ஜபமே பெரிய தபசு. அது பண்ண நம்ம வீட்டுல மத்வாச்சாரியார் பிறப்பாருன்னா அது நம்மளோட யோகியை பொறுத்து. மத்வாச்சாரியார் பிறக்காட்டி பரவாயில்ல, மத்வாச்சாரிய நமஸ்காரம் பண்ற ஹரிவாயுஸ்துதி மத்வராம பாராயணம் பண்ற சத்புத்திரர்கள் நம்ம வீட்டுல பிறக்க வேண்டாம் இல்லையா? அது கண்டிப்பா பிறக்கிறதுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம்னு நினைக்கிறோம். இன்னொன்னு என்னன்னா, நல்ல ஒரு கல்யாணம் நடக்கும். எத்தனையோ குரு சொன்ன மாதிரி எங்கெங்கயோ வாரிசத்து கல்யாணம் ஆகிட்டு இருக்குன்னா அப்பேற்பட்ட நல்ல குழந்தைகள் நம்ம வீட்டு குழந்தைகள் நல்ல இடத்துல கல்யாணம் ஆகணும், ஒன்னாக இருந்து போதிக்கணும்னா அதாவது ஒரே ஒரு ஸ்லோகத்திலேயே முழு சுந்தரகாண்டத்தையும் கொடுத்திருக்காரு. தரணி ஹரிகை சூடாமணி அளித்து ஹரிகட கூடி சரதி ஹரிகை சூடாமணி அளித்து அப்படின்னு சொல்லிட்டு இங்க அந்த மகாபாரதத்துல வர சுந்தரகாண்டத்தோட சாராம்சத்தை ஒரே ஸ்லோகத்துல ஸ்ரீபாதராஜர் பண்ணி கொடுத்திருக்காருன்னா அவ்வளவு விசேஷமா அனுகிரகம் பண்ணியிருக்காரு. எப்பேற்பட்ட வாயு பகவான் மத்வாச்சாரியோட கிரந்தங்கள்ல சும்மாவா? ஏன்னா மத்வாச்சாரியாரோட சிஷ்யனுக்கு ஒரு பெரிய வியாதி இருக்கு, தலைபாரம். எப்பேற்பட்ட தலைபாரம்னா தலையை வெடிக்கிற மாதிரி வலிக்குமா. அப்பேற்பட்ட தலை வலி இருக்கும்போது வாசுதேவனா அவதாரம் பண்ண அவனுக்கு வாசுதேவனா பூர்வாசிரமத்துல வாசுதேவனா இருக்கும்போது மத்வாச்சாரியார் பெரிய தலைவலியில மயக்கம் போட்டு விழுந்தான். அவனோட சிஷ்யனோட பையன் அவர் காதத்துல வேகமா வந்து ஊதுனாராம் மத்வாச்சாரியார். ஊதுன உடனே அவன் தலைவலி ஜன்மாந்திரத்துல இருந்த தலைவலி இல்ல, அவனுக்கு பெரிய ஜென்மத்துல இருந்த தலைவலிகள்னா பாவங்கள்னா பிறந்தோம் ஞானமே பிறந்துருச்சு அவனுக்கு. நல்ல அடுத்த ஜென்மத்துல நல்ல சத்புத்திரனா பிறந்து மோட்சத்துக்கு போற வழியை உண்டாக்குனான்னு சொல்றாங்கன்னா நம்மளுக்கு மத்வாச்சாரியர் ஏதோ வந்து காதல ஓத மாட்டாரா? நம்ம அவரு இருக்கும்போது இல்லையே, நம்ம காதலி ஓதி இருந்தா நம்ம தலைவலி ஏதோ சரியா இருக்குமேன்னு சொல்லியிருந்தா. ஆனா மத்வாச்சாரியரோட சோத்திர அவருடைய கிரந்தங்கள் அவருடைய காத்து, அவருடைய ஸ்லோகத்தை பண்ற வாயுஸ்துதி மத்வராமா அவருடைய காத்து. இத வீடுல போய் ஓதுங்க, ஒவ்வொரு காதலையும் ஊதுங்க. அவங்க ஜென்மாந்திர தலைவலின்னா இப்ப இருக்கிற கலியுகத்துல இருக்கிற பெரிய டென்ஷனே தலைவலி, அது சரியாகுதுன்னு சொல்றோம். எல்லாத்தோட முக்கியமா எப்பேற்பட்ட வாயு பகவான்னா ವಿಜಯ ರಘುಪತಿ ಬಚ್ಚಿ ಧರಣಿ ಸುತೆಯಡಿ ಗೀಯೆ ವಚಿಸಿ ಮೌಕ್ತಿಕದ ಹಾರವನ್ನು ಪಡೆದ ಅಜಪದ